அடுத்து வரும் 30 நாட்களுக்குள் அமெரிக்க படையினர் ஈரானில் இருந்து வெளியேறி விட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில். இதை நாங்கள் இப்படியும் சொல்லலாம். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு பாராளுமன்றம் ஒரு குட்டு போட்டு தடுத்திருக்கிறது என்று கூட நாங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில். அதாவது ஈரானுக்கு சுற்றி இப்போ ஒரு பிளாக்கேட் ஒன்று போடப்பட்டிருக்கு தானே, ஒரு முற்றுகை ஒன்று. அந்த முற்றுகை எல்லாத்தையும் கைவிட்டு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கடற்படையினர், கப்பல்கள் மற்றும் ஏனைய படையினர் எல்லோரும் வித்ரோ பண்ணி வந்துவிட வேண்டும், அங்கே இருக்க முடியாது என்று சொல்லி இந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த தீர்மானத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். சில சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் இருக்குது. அதாவது ட்ரம்பினுடைய கட்சியைச் சேர்ந்த ஆட்களே இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். போர் அதிகாரங்கள் தீர்மானம், இதுதான் நேற்று நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தினுடைய பேர். அதனுடைய தலைப்பே அதுதான், போர் அதிகாரங்கள் தீர்மானம். அதாவது யுத்தம் ஒன்றை நடத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா, அவருக்கு உரிமை இருக்கா அல்லது பாராளுமன்றத்துக்கு உரிமை இருக்கா, இதுதான் கேள்வி. பாராளுமன்றத்துக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. எந்த ஒரு நாட்டின் மேலேயும் யுத்தம் நடத்துவதாக இருந்தால் பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் யுத்தம் நடத்த முடியாது என்றுதான் நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். ஆனால் ஈரான் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படியா நடத்தப்பட்டது? இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய இஷ்டப்படி தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த தாக்குதல் நடந்தது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அனுமதி இருக்குது, நடத்த முடியாதுன்னு இல்லை. அமெரிக்க ஜனாதிபதிக்கு பவர் இல்லை என்று இல்லை, இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்குது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது செல்லுபடியாகும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை கொஞ்சம் ஓவராக யூஸ் பண்ணிட்டார், அளவுக்கு அதிகமாக பாவிச்சிட்டார், பெருந்தொகை பணத்தை செலவழிச்சிட்டார், தேவையில்லாத யுத்தத்தில் ஈடுபடுகின்றார், தேவையில்லாத சொத்தழிவுகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன என்று சொல்லி அமெரிக்க மக்கள் எல்லாம் பொங்கி எழுந்து, அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சி ஆக்களுக்கே அது விருப்பம் இல்லை இந்த யுத்தம் நடக்கிறது. எனவே இப்படியான பின்னணியில் இந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நேற்று அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில். இருந்த போதிலும் கூட ஆதரித்து வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையும் எதிர்த்து வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்குது. அதாவது 215 பேர் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள், 208 பேர் எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த 215 பேரில் 4 பேர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய குடியரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ட்ரம்பினுடைய ஆட்களுக்கே விருப்பம் இல்லை இந்த யுத்தம் நடக்கிறது, இவ்வளவு பெருந்தொகை பணத்தை செலவழிக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த யுத்தத்தால் ஒரு பிரயோசனமும் இல்லை. இந்த யுத்தத்தில் அந்த வெற்றி அடைந்தோம், இந்த வெற்றி அடைந்தோம், அப்படி சாதிச்சோம் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது எல்லாமே பொய் என்றதை அமெரிக்க ஊடகங்களை ஏற்கனவே தோலுரிச்சு எல்லா உண்மைகளையும் பகிரங்கப்படுத்தி எல்லாத்துக்கும் ஆதாரங்களோட கட்டுரை எல்லாம் வெளியிட்ட செய்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும். எனவே இப்படியான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்து வரும் 30 நாட்களுக்குள் அமெரிக்க படையினர் அங்கிருந்து வெளியேறணும். இதுக்கு மேல ஈரானோட யுத்தம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கவில்லை. இனி எதிர்காலத்தில் ஈரான் மேல யுத்தம் நடத்துவதாக இருந்தால், பெரும் தாக்குதலை நடத்துவதாக இருந்தால் அதுக்கு பாராளுமன்றத்தினுடைய அனுமதி கண்டிப்பாக பெறப்பட வேண்டும். இதுதான் நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளவு காலமும் ட்ரம்ப் எப்படி இந்த யுத்தத்தை நடத்தினவர் என்று சொன்னா, இப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனியார் ஜனாதிபதி மட்டும் இல்லை, அவர் தான் இந்த முப்படையினருக்கு உரிய தளபதி, அதாவது தலைமை தளபதி என்று சொல்லுவோம், கொமாண்டர் இன் சீஃப் என்று சொல்லுவோம். எனவே அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு பவர் ஒன்று இருக்குது, அவசரமாக திடீரென்று தாக்குதல்களை நடத்துறதுக்கு. எனவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் இவ்வளோ காலமும் தாக்குதல்களை நடத்தி வந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். சரி, இப்போ இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ அமெரிக்க படையினருக்கு எதிராக ஈரான் திடீரென்று தாக்குதல் நடத்தினா என்ன நடக்கும் என்று சொல்லி, இப்போ அங்கிருந்து வித்ரோ பண்ணி வாரத்துக்கு ரெடியாக இருக்கும்போது அமெரிக்க படையினர் திடீரென்று ஈரானிய படையினர் தாக்குதல் நடத்தினா என்ன என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு திருப்பி தாக்குறதுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு நாடாளுமன்றத்தினுடைய அனுமதி கேட்க தேவையில்லை. அது செல்ஃப் டிஃபென்ஸ் என்ற கேட்டகரிக்குள்ள வரும். எனவே அந்த டைமில் தாக்குதல் நடத்துறதுக்கான அனுமதி இருக்குது. அதையும் இந்த தீர்மானத்தில் சொல்லியிருக்கின்றார்கள்.
அதை விட மிக முக்கியமானது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இனி ஈரானுக்கு எதிராக யுத்தம் நடத்துவதாக இருந்தால் நாங்கள் நிதி தர மாட்டோம். அதாவது காங்கிரசினுடைய அனுமதியோட, காங்கிரஸ்ன்றது அமெரிக்கான்ற பாராளுமன்றத்தினுடைய அனுமதியோட மட்டும்தான் இனி அதுக்கு நிதி ஒதுக்க முடியுமே தவிர டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு நிதி ஒதுக்க முடியாது. இப்போ கணக்கு காட்டி கொண்டு தான் இந்த யுத்தத்தால் எவ்வளோ காசு செலவழிஞ்சுன்னு சொல்லி அந்த கணக்கை முன்னுக்கு பின் முரணா இருக்குது. ஆரம்பத்தில் 21 பில்லியன் என்று சொல்லப்பட்டது. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை 29 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில அமெரிக்க ஊடகங்கள் இல்லை இது 50 பில்லியன் வரைக்கும் போகும், ஏனென்றால் அவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டுன்னு சொல்லி ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் வந்தது. இது போகத்தான் தெரிய வரும். ஏனென்று சொன்னால் எவ்வளவு எக்ஸாக்டாக எவ்வளவு யுத்த செலவு இந்த ஈரானுக்கு எதிரான போரில் இவ்வளவு செலவழிக்கப்பட்டன்னு சொல்லி அந்த முழுமையான அறிக்கையை இன்னமுமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அது சம்பந்தமான விசாரணைகளும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. எனவே இனி எதிர்காலத்தில் நிதி ஒதுக்குறதாக இருந்தால் அது பாராளுமன்றம் மூலமாக மட்டும்தான் ஒதுக்கப்படும் என்று சொல்லி இன்னும் ஒரு கடுமையான கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறது இந்த தீர்மானம். அடுத்ததாக இந்த தீர்மானம் சம்பந்தமான சில சுவாரஸ்யமான சம்பவங்கள். அதாவது நேற்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக இந்த தீர்மானம் போன மாதம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட இருந்தது. அதாவது மே மாதம் 21ஆம் தேதி கொண்டு வர்றதுக்கெல்லாம் ரெடியாக இருந்தது. அன்றைக்கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய குடியரசுக் கட்சி இருக்குது தானே, அந்த குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள் ஒருதரும் அன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு விரையில் எல்லாரும் விடுமுறைக்கு போய்விட்டார்கள். அப்போ அன்றைக்கு பாராளுமன்ற சபாநாயகருக்கு நல்ல வடிவாக தெரியும், இன்றைக்கு நாங்கள் தீர்மானத்தை கொண்டு வந்தோம்னா கட்டாயம் ஃபெயிலியர் ஆகும். ஏற்கனவே அது பல தடவை தோற்றிருக்குது. எனவே மே மாதம் 21ஆம் தேதியும் ஃபெயிலியர் ஆகிடும் என்று சொல்லி பயப்பட்டதால் பாராளுமன்ற சபாநாயகர் மைக் ஜோன்சன் என்ன செய்யக்காரன்னு சொன்னால் அந்த வாக்கெடுப்பை ஒத்தி வச்சிருந்தவர். ஏன்னு சொன்னால் எல்லா உறுப்பினர்களும் வந்தா பிறகு வாக்களிப்போம் என்று சொல்லி அதுதான் நேற்று நடந்தது. அப்படி எல்லா உறுப்பினர்களும் வந்தா பிறகு வாக்களிப்போம் என்று சொன்னாலுமே கூட 4 பேர் அங்கால எதிர்ப்பக்கம் தாவி விட்டார்கள். அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அந்த 4 பேருக்கு எதிராகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுப்பாரா, நெருக்கடிகள் கொடுப்பாரான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் கட்டாயம் ட்ரம்பினுடைய கோபத்துக்கு ஆளாவார்கள் அந்த 4 பேரும். இதே தீர்மானம் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால் மார்ச் மாதம் 5ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது, தோற்கடிக்கப்பட்டது. பிறகு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது, தோற்கடிக்கப்பட்டது. பிறகு மே மாதம் 14ஆம் தேதி கொண்டு வரப்பட்டு அன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. ஆதரித்து வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையும் எதிர்த்து வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையும் சரிசமமாக இருந்தது. அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது இங்காலயம் 212 அங்காலயம் 212 என்று சொல்லி சரிசமமாக வந்தபடியால் ஒன்றும் செய்ய முடியலை. பிறகு நேற்று வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏதேனும் நெருக்கடிகள் உள்ளனவா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நெருக்கடிகள் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஈரானோட இதுவரைக்கும் ஒரு போர் நிறுத்தத்துக்கு விரையில அந்த டீல் இன்னும் சைன் பண்ணப்படவே இல்லை. அது சைன் பண்ணப்படுமா இல்லையான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் அடுத்து வரும் 30 நாட்களுக்குள்ள அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டே ஆகணும், ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டால் பிறகு அமெரிக்க படைகளை வித்ரோ பண்ணினா அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும், ஒரு வெற்றி அடைந்ததாக அவர் சொல்லிக்கொள்வார். அது எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தல்களுக்கு தனக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்பார். எனவே அதுக்குத்தான் இப்போ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த 30 நாட்களுக்குள்ள எப்படியாவது ஒப்பந்தம் போட்டே ஆகணும் என்று சொல்லி, ஒருவேளை அந்த ஒப்பந்தம் போடப்பட முடியாமல் போடாமல் எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல் அமெரிக்க படையினர் வித்ரோ பண்ணுவார்களாக இருந்தால் அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான ஒரு அவமானம். எனவே என்ன பாடுபட்டாலும் இந்த ஒப்பந்தத்தை போட்டே முடிக்கணும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாடுபட வேண்டியிருக்கும் அடுத்து வரும் 30 நாட்களுக்குள்ள. எனவே இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான ஒரு பிரதானமான நெருக்கடி என்று சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் சில நெருக்கடிகள் இருக்கின்றன. இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனக்கு தெரிஞ்ச ஏதாவது சட்டங்களை பயன்படுத்தி, சட்டங்களில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி தனக்கு சார்பாக இதை மாற்றிக்கொள்வார், யுத்தத்தை தொடர்வதற்கான ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடும் என்று சொல்லி கூட ஒரு சில அமெரிக்க ஊடகங்களில் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நடப்பாரா, அல்லது ஏதாவது ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை மேற்கோள் காட்டி தன்னுடைய இஷ்டப்படி நடந்து கொள்வாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.